அண்ணன் வந்து ஒரு விஷயத்த கூப்பிடணும்னு நினைக்கக்குள்ள அவரோட குயில் சத்தம் தான் எங்களுக்கு கேட்கும். அவருக்காக தெரிஞ்ச ஒரு வித்தைகளை நான் அவருக்கு அண்ணனுக்காக பண்ணி காட்டுறேன். அவர் இன்னமும் குழந்தையா தான் இருக்கா போல. வேற மாதிரி இருக்க போது அது தெரியும். என் தலைவர் ரஜினி சாரி ப்ரோ விஜயகாந்த் வர போறாரு. அவர் ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பார்க்க போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோ. நான் சொல்லணும்னா நாங்களாம் கள்ளக்குறிச்சி ப்ரோ, அங்கேயே எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். ஆனா நான் அங்க செலிப்ரேஷன் பண்றதை விட ரோகிணி செலிப்ரேஷன் நான் வந்து வீடியோல பார்த்துருக்கேன். நேர்ல வந்து பார்த்ததுலன்னு இந்த இயர் வந்து நான் நேர்ல வந்திருக்கேன். ஆனா இங்க பார்த்தா எல்லாம் சாரி ப்ரோ அதான் ப்ரோ இருக்கு. செலிப்ரேஷனே இல்லை ப்ரோ. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்குன்னு நாங்கள் அங்கேருந்து டிராவல் பண்ணி நாங்கள் 4 பேருமே கள்ளக்குறிச்சி ப்ரோ, அங்கேருந்து வரோம் ப்ரோ. ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. செலிப்ரேஷன் இல்லை. கேட்டுக்கு உள்ளார செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. கேட்டு லாக் பண்ணிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ உள்ளாரே பண்றது கூட இல்லைன்னா ரொம்ப அது கஷ்டமா இருக்கு ப்ரோ. விஜய் படம் வந்து நல்லா இருக்கும். படம் வந்து கண்டிப்பா வேற லெவலு. அவர் வந்து இப்படி பண்றாரு, நல்லா இருக்கும். எங்கள் சித்தி பையன் வந்து சீமான் கட்சியில் இருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் கேட்டேன் ஏன் அஜித் வரணும் கேட்டேன். அஜித் எல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு, அதை வேணாம். நான் திட்டினா இது வந்து டிவியில் ஃபேமஸ் இடம். மதுரையில் தொகுதியிலே எனக்கு ஆள் இருக்காங்க. எல்லா ஃப்ரெண்டுங்க எல்லாம் அஜித் ரசிகரான். அஜித்தை திட்ட வேணாம், ஏன்னா அவரும் ஒரு ஃப்ரெண்டு. கண்டிப்பாக விஜய் அரசியல் வந்தேன்னா முதல் ஓட்டு ஆமாம் நடிகர் தலை அஜித் தான் ஓட்டு போடுவார். கண்டிப்பாக நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அவர் எல்லா தொகுதி ஜெயிப்பார். மக்கள் சீமானை வந்து இப்போ வந்து எம்பி அரசில் அது நின்று விஜய் நின்றுந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும். எங்கள் சித்திக்கிட்ட கேட்டாங்க, சித்தி என்கிட்ட கேட்டாங்க, சீமா நின்றுந்தா இது எப்படி விஜய் நின்றுந்தா எப்படி இருந்திருக்கும் கேட்டால் எம்பி அரசில். கண்டிப்பாக நின்றுந்தாருன்னா ஒரு 10 தொகுதியாச்சும் விஜய் ஆளுங்க எம்பியாக நின்று ஜெயிச்சிருப்பாங்க. படம் வேறு லெவலு. பால் ஊற்றுனா அதுக்கு மேலே வேறு லெவலில் இருக்கும். எனக்கு உண்மையிலே அழுவு வருது. கண்டிப்பாக போகல. இங்கே இருக்க காவல்துறைக்கெல்லாம் வந்து நன்றி, ஒத்துழைத்துக்காக நன்றி, எங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சோம். கண்டிப்பாக காவல்துறைக்கு தான். ஆமாம், நடிகர் விஜய் எல்லாருக்கும் ஒரு இலவசமாக கார் எல்லாருக்கும் கொடுப்பாரு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அவர் சிஎம் ஆகணும். இது 2 யானை சின்னம். இது சின்னமாக என்னன்னு தெரியல. அவரோட கொடி சின்னம் வந்து அவர் கேட்டிருக்காரு. சின்னம் அவர் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் ஆட்டோ சின்னம் தான் கேட்டிருக்காரு. ஆட்டோ சின்னம் தான் கொடுக்கணும். கண்டிப்பாக நின்னார்னா கண்டிப்பாக நின்னா ஜெயிப்பார். பால்லாம் எனக்கு உண்மையிலே அழுவு வருது. பால் ஊற்றல உண்மையிலே அழுவு வருது. கண்டிப்பாக ஊற்றினா வேறு லெவலில் இருக்கும். பால் விஜய் பேட்டி கொடுத்துறாரு தெரியல ஊற்றக்கூடாதுன்னு. கண்டிப்பாக நான் ஒன்றே சொல்கிறேன். போன வாட்டி ராரியில் ஏறினாரு ஒரு பையன் செத்துட்டான் அஜித்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் வந்து சாகக்கூடாது. கண்டிப்பாக கையெழுத்து நான் கும்பிட்றேன். விஜய் ரசிகர் எல்லாரும் கையெழுத்து கும்பிட்றேன். தயவு செஞ்சு வேன்லையும் பஸ்ஸில் ஏறி ஜான்ஸ் ஆட தேவை. நான் கையெழுத்து கும்பிட்றேன். உங்கள் காலில் கூட விஜய் ரசிகர் சார்பா காலில் கூட வரேன். விஜய்க்கு முத்தா குத்துட்டேன். கண்டிப்பாக எல்லாரும் காலையும் வீரன். தயவு செஞ்சு வேலையும் பஸ்ஸில் ஏறி சான்ஸ் ஆட வேணாம். கீழே கூட தயவு செஞ்சு ஆட்டி போங்க. நான் வந்து விஜய் ரசிகர் சார்பாக சொல்லிக்கிறேன். மதுரை தொகுதி எனக்கு வந்து விஜய் வந்து நிறைய பிடிக்கும். நான் ஒன்றே ஒரு நடிகரை போட்டு பார்த்துருக்கேன். நேரில் நடிகர் நிம்மலை பார்த்துருக்கேன். நடிகர் கருணாஸை பார்த்துருக்கேன். அவங்களாம் பார்த்துருக்கேன். நான் ஒரு படம் வந்து பார்த்தேன் நிமல் படத்தில். இதோட கூட்டம் கம்மியாக இருந்தது. நடிகர் நிமல் கூட அதிகமாக அந்த படம் வசூல் ஆகணும். நிம்மேல இந்த படத்துக்கு வந்து அவர் உட்காந்து பார்க்க சொல்ல முருகா வான்னு சொல்லி அவர் சொந்த காசில் கொடுத்து நிம்மேல என்னை கூப்பிட்டு வந்து தேட்டரில் படம் பார்க்கணும். அவர் கூட உட்காந்து நாங்கள் படம் பார்க்கணும். அது எப்பவும் இல்லை. என்னன்னா இப்போ தளபதி வந்து அந்த கட்சியில் வந்ததுனால வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. பட் ஆனால் இப்போவும் பயங்கரமான செலிப்ரேஷன் அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. அண்டு வேறு லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. செலிப்ரேஷன் வந்து எப்பவுமே ஃபேன்ஸுக்குள்ளே கேரளாலாம் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் கேரளாலாம் பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு பொறாமையாக இருக்குது. தமிழ் ஃபேன்ஸ் ரொம்ப பொறாமையாக இருக்குது. கேரளாவோட செலிப்ரேஷன்லாம் பார்க்குறது அவங்களாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் எங்களுக்கும் தாண்டி வேறு ஸ்டெப்பு வேறு லெவலில் போயிருக்காங்க. அண்ட் மோரோவர் பார்த்துட்டிங்கன்னா கேரளாவில் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் தேட்டர்ஸும் எடுத்திருக்காங்க. ரெக்கார்டு இது ஒரு ரெக்கார்டாக இருக்கும். அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவே வந்து கோட் வந்து அதிகமான தேட்டர்ஸ் எடுத்து ஆக்கியபை பண்ணதுனால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே வந்து 90 to 100 crores அடிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அவரோட குழந்தைகள் நாங்கள். அந்த குழந்தைகள் வந்தவங்க தான் நாங்கள். எங்கள் அப்பா அம்மா மாதிரி அவர். எங்கள் அப்பா அம்மாவை நான் எப்படி நினைக்கிறனோ அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவர். அண்ணன் வந்து ஒரு விஷயத்த கூப்பிடணும்னு நினைக்கக்குள்ள அவரோட குயில் சத்தம் தான் எங்களுக்கு கேட்கும். அவர் ஒரு மாதிரி விசில்லாம் அடிப்பா போல. அதெல்லாம் இப்போ அடிக்கிறாரா இல்லையான்னு தெரில. ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருக்காக தெரிஞ்ச ஒரு வித்தைகளை நான் அவருக்கு அண்ணனுக்காக பண்ணி காட்டுறேன். அவர் இன்னமும் குழந்தையா தான் இருக்கா போல.
லைக் ஆல்ரெடி கனடா ரிவ்யூலாம் கேட்டுட்டோம். கனடா யூஎஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிச்சு, கேரளாலையும் முடிஞ்சிச்சு. மோஸ்ட்லி வந்து இந்த பிளாஸ்டாக இருக்கும். ஜெயிலரோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து கண்டிப்பாக இந்த படம் எடுத்துக்கும். நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கிங்க. இதுதான் வந்து டாப் மோஸ்ட் சவுத் இந்தியன் ஃபிலிமில் லைக் ஜெயிலரை வந்து பீட் பண்ணுறதுக்கு விஜயோட கெரியர்லேயே, தளபதி கெரியர்லேயே வந்து தி பெஸ்ட் படமாக இது இருக்கும். அண்ட் விபியோட கெரியர்லேயே மங்காத்த எந்த லெவலில் பேசப்பட்டதோ தளபதிக்காக இந்த படம் வந்து கண்டிப்பாக கோட்டு பேசப்படும். செலிப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது நினச்சா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரு படம் தான். ஸோ அதை நினச்சாலுமே இதுவாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு உள்ளே போகிறோம். கேப்டன் சார் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறோம் தேட்டரில். ஸோ வெயிட்டிங். தளபதியை வந்து பால்லாம் கூத்தாதீங்க, அதெல்லாம் வந்து வேறு யாருனாச்சும் கொடுத்தாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்கிற பேச்சு கேட்டு நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். இல்லைண்ணா, எங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ரோகிணிக்கு வந்து செலிப்ரேஷன் பார்க்குது. ஓகே, ஸோ வந்து எங்களுக்கு கம்பேர் பண்ண தெரியல. இதுக்கு முன்னாடி செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? எங்களை பொறுத்தவரைக்கும் இதுவே ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான். மலேசியாவிலேருந்து பிரம்மாண்டமாக இருக்கு. அங்கே காலையில் மொதல் ஷோ 7:45. ஸோ இங்குள்ள டைம் 5:05 அங்கே மொதல் ஷோ படம் பார்த்து முடிச்சிட்டாங்க அங்கே. ஸோ நான் யாருக்கும் கால் பண்ணி எதுவும் கேட்கல. ஸோ நான் போய் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணேன். ப்ரோ எதிர்பார்க்கறதுனா தளபதி படம் நான் இல்லை, ஒட்டுமொத்த உலக எல்லா ஜனங்களும் இங்கே பாருங்க, நீங்களே அப்படியே கேமரால காமிங்க, எல்லாமே நல்லா எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் வெங்கட் பிரபு சார் மூவி வேற மாதிரி இருக்க போது அது தெரியும். என் தலைவர் ரஜினி சாரி ப்ரோ விஜயகாந்த் வர போறாரு. அவர் ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பார்க்க போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற லெவலில் எதிர்பார்க்குறோம். இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, ஒரு மாற்றம் உருவாகும். மக்களுக்காக மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிற போல அண்ணன் விஜயகாந்த் அண்ணன்லேருந்து நாங்கள் வந்தோம். அதனால் அதோட கஷ்டங்கள் தெரியும். சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர் அண்ணனை பற்றி நாங்கள் சொல்லணும் விரும்பலை. அது ஏதாவது தப்பாக பேசுனா அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, நான் எதுவும் தப்பாக பேசலை உங்களை பற்றி, வேற ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். அவர் படம் எடுக்க மாட்டேன்லாம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக எடுப்பார். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ ஒரு உணர்வும் அவருக்கும் இருக்குது. கஷ்டப்பட்டு தான் நம்ம எல்லாருமே பெரிய ஆள் ஆகியிருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரு வேறு மாதிரி தான். இந்த படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாப்புல அவர் செய்யணும்லாம் நினைக்கல. ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணணுமே மக்களுக்கு, நம்ம கொஞ்சம் இதாகணுமே அப்படின்றதுனால தான் எல்லாம் பண்ணுறாரு. அவரோட ₹1 கூட அவரோட சொந்த உழைப்பில் தான் எடுத்து பண்ணுறாப்புல. வேற லெவலில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததோட சூப்பராகவே இருக்கும். செலிப்ரேஷன் வேற லெவலில் இருக்கும். என்ட்ரி இந்த படத்துக்காக நான் கஷ்டப்பட்டு விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போவோம். நல்லா இருக்கா இல்லையான்ட்டு நாங்கள் படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் இருக்காருன்னு சொல்கிறாங்க, அதை நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். எங்களுக்கே இன்னும் தெரியல. ஸோ விஎஃப்எக்ஸும் நாங்கள் கேள்விப்பட்டோம், நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். என்ன நல்லா இருக்குன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னென்னலாம் அவங்க இன்டர்வியூவில் சொல்லி தான் இது இருக்குது நிறைய இருக்குது ஐப்பு கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக செம்மையாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. அப்படி பேர் சொல்ல வேணாம், யாரெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்களோ நம்ம ஏன்னா வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. யாரெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ யூஎஸ்லையும் சரி கனடாலும் சரி வேற லெவலில் என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. விஜய் ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டபுள் மடங்கு இருக்கான் படம். அந்த அளவுக்கு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்ததில்லை. பேசினவனும் கனடாவில் பேசினவனும் வந்து மச்சான் நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததில்லை, ஆனால் பயங்கர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் திரும்ப பார்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்த ஷோ போயிருக்கான் அவன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி வந்து இந்த பிளாக் பஸ்டர் ஆஃப் தி இயர் இது கண்டிப்பாக கோட்டு இருக்கும். செலிப்ரேஷன் எப்போதுலேருந்தோ ரோகிணி வந்தாலும் சரி, ரோகிணி நம்ம எதுக்கு வரோம்னா வந்து இங்கே இருக்க அட்மாஸ்பியர் இங்கே இருக்க செலிப்ரேஷனுக்காக மட்டும் தான் ரோகிணிக்கு வரும். தளபதி படம் எப்பவுமே செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ இது என்னன்னா லாஸ்ட் 2 படம் கெரியரோட மேபி இதுக்கப்புறம் நடிக்காமல் போகலாம், அது எப்படி இருக்கும்ன்றது தெரியாது. லாஸ்ட் 2 படம்னால இது எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் டீமும் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஹைப் அதிகமாக பெருசாக கொடுக்கல. மற்ற படத்துலாம் பார்த்து பீஸ்ட் மற்ற படத்தில் பயங்கரமான ஹைப் இருந்தது. இந்த படத்துக்கு அந்த அளவு ஹைப் இல்லை. இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக தான் இந்த இன்டர்வியூ மூலமாக ஹைப் வந்திருக்கு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹைப் எவ்வளோ கம்மியாக பண்ணாலும் அதோட டபுள் மடங்காக இப்போ நம்ம தேட்டரில் போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதோட இது பார்க்க போகிறோம். அம்மா என்ன சொல்றாங்க, கத்தி தூக்குனா ரவுடிங்களே இருக்கக்கூடாது அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் வந்து தனியாக நின்று தான் ஜெயிப்பார். கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவர் ஜெயிச்சு மக்களுக்கு பொருளாக தான் நாங்கள் வாங்கி கொடுப்போம். ஓட்டுக்கு நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம். ஓட்டு காசு கொடுத்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். கண்டிப்பாக ஓட்டுக்கு நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம். ரொம்ப எதிர்பார்க்குறேன். படம் ரொம்ப நிஜமாலே நல்லா இருக்க போது ரொம்ப எதிர்பார்த்து போகிறேன் படத்துக்காக. தளபதிக்காகவே ரொம்ப எக்ஸைட்டடாக உள்ள போகணும். ஒரு படம்ன்ற போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டடோட இருக்கேன். படம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நாங்கள் வெயிட்டிங். தளபதி ஸ்டைலாக சொல்லணும், ஐ எம் வெயிட்டிங். ப்ரோ பிரேம்ஜி எம்எல்ஏ போஸ்ட் கேட்டு இருக்காரு ப்ரோ, அவரும் வரட்டும் ப்ரோ. ஃபன் தான் ப்ரோ, வைப் பண்ண போகிறோம் ப்ரோ. ப்ரோ மூவி வந்து பிளாக் பஸ்டர் தான் ப்ரோ, அது வேணா நான் தைரியமாக சொல்கிறேன் ப்ரோ, கன்ஃபார்ம். அரசியல் வேணாம் ப்ரோ, 2026 பார்ப்போம் ப்ரோ. வண்டி நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, CM 2026.
கன்ஃபார்ம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேண்ணே. இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டேட்ல இருந்து இப்போ ரிலீஸ் வரைக்கும் வந்து எதிர்பார்ப்பு ஏறிக்கிட்டே தான் போகுது. குறிப்பாக இந்த சொல்ல போனால் இந்த கடைசி 2-3 வாரமாக வந்து அவங்க ஆர்டிஸ்டோட இன்டர்வியூலாம் பார்த்து தான் எதிர்பார்ப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் பார்ப்போம் உள்ள போய். அதெல்லாம் ஒரு வகையில் ஸ்பாய்லர்ஸ் தானே. நான் ஸ்பாய்லர்ஸே இல்லாமல் படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது இன்னும் பெரிய எஃபெக்ட் கொடுக்கும்ல.